நேத்திக்கு தம்பிக்கு பர்த்டே விஷ் பண்ணியிருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நேத்திக்கு ஈவினிங் ஒரு 5:00க்கு மேலே தான் கேக் வெட்டுறக்கே ஸ்டார்ட் பண்ணோம். கேக் வெட்டும்போது ஒரு பெரிய அலப்பறை, "நீ வெட்டுறியா? நான் வெட்டுறேனா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக கேக்கை வெட்டி கையில் கொடுத்ததுக்கப்புறம் தான் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கேக்கை வெட்டுற வரைக்கும் அந்த கேக்கை காப்பாற்றி வைக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கு. அப்பப்பப்பப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. கேக்கை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு, எடுத்துகிட்டு வா எடுத்துகிட்டு வான்னு படாத பாடு படுத்தி விட்டுட்டாங்க. ஒரு வழியாக கேக் வெட்டியாச்சு. வெட்டினதுக்கப்புறமா கடகடன்னு போய் நைட் டின்னர் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி காலையிலேருந்தே தம்பிக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாமே செஞ்சிட்ருக்கேன். காலையிலேக்கு வந்து இன்றைக்கி வந்து பர்த்டே ஸ்பெஷலாக எதுவும் பெருசாக செய்யலை. நான் எப்போவும் செய்கிற மாதிரி கேசரி செஞ்சுட்டேன் காலையிலேயே. அதுக்கப்புறமா வந்து வடை எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து பஜ்ஜியும் தக்காளி பஜ்ஜி செய்வேன். தக்காளி பஜ்ஜியும் தோசையும் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவான்னு சொல்லிட்டு என்ன வேணும்னு கேட்டேன். அதுதான் வேணும்னு சொன்னால் சரி ஓகேன்னு அதவே செஞ்சாச்சு. மதிய லஞ்சுக்கு வந்து கேரட் சாப்பாடு வேணும்னு சொல்லியிருந்தேன். சரின்னு கேரட் சாப்பாடு செஞ்சுட்டேன். நைட் டின்னருக்கு சப்பாத்தியும் பீட்ரூட் சட்னியும் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக அவனுடைய மெனு தான். அவன் என்ன சொன்னானோ அதை தான் இன்றைக்கி வந்து எல்லாமே ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. நான் மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு ஸ்பெஷல் டே அன்னைக்கு அவங்க கேட்குறது எல்லாமே சமைச்சு கொடுத்துருவேன். மற்ற நாளெல்லாம் என்னுடைய ஷெடியூல் தான். நான் என்ன பண்ணுறேனோ அதை மட்டும்தான் சாப்பிட வைப்பேன். பர்த்டே அன்னைக்கு மட்டும் இப்படி ஸ்பெஷலாக ஏதாவது செஞ்சு கொடுத்துருவேன். சட்னி அரைச்சிட்டு இருந்த அவசரத்தில் சப்பாத்தி பார்க்காம விட்டுட்டேன். சப்பாத்தி கருகியே போயிடுச்சு. ஒரு வழியாக சப்பாத்தியெல்லாம் சுட்டு சட்னி வச்சு தம்பிக்கு கொடுத்து விட்டுட்டேன். ஸ்பெஷல் டே அன்னைக்கு நீங்கள் ரெகுலராக செய்கிற ஃபுட் என்னன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.